கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே இணைந்திருங்கள். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 13 முதல் 15 ஆகிய வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. விடாதிருந்தால் பூமியெங்கும் என்னை போல வேற ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆராதனை செய்ய பிரித்தெடுக்கிறார். எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. ஒருவேளை ஆராதனை செய்ய நீ விடமாட்டே அப்படின்னு சொன்னால், விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேற ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். பல வியாதி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருது அப்படின்னா முதல்ல கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில எதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அவங்களும் தேவனை ஆராதிக்கணும். அதே நேரத்தில் அவங்க கூட இருப்பாங்க. தேவனை ஆராதிக்கிறதுக்கு வாசல் திறந்து கொடுத்துடணும். இன்னைக்குள்ள வேத போதி என்ன அப்படின்னா, பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. என் ஜனங்களை அனுப்பிவிடு. எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதனை செய்யும் போது தேவனுடைய நாம மகிமைப்படும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள். ஆனா இந்த கடைசி காலத்துல எத்தனையோ குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்காங்க, ஜெபிக்காம இருக்காங்க, வேதத்தை தியானிக்காம இருக்காங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு 1000 காரியங்கள் உள்ள வந்துட்டு. நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் மாறும். உபத்திரங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும், பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் மாறும். கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, ஆராதனை செய்யற பிள்ளைகளா இருக்கணும். எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. சில குடும்பத்திலே கர்த்தரை அறியாமல் இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா ஆராதனை கூட அந்த பிள்ளைகளால வர முடியல. நான் சில குடும்பத்துல ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமைகள் லீவு இல்லை, கண்டிப்பா வேலை பார்க்க வேண்டியிருக்கு. சர்ச்சுக்கு நாங்கள் போகணும்னு நினைச்சா கூட போக முடியல, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா இருக்க சொல்றாங்க. வேதனையோடு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்கும் போது நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஆராதிக்க விடல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். கொள்ளை நோய் என்று எழுதப்பட்டிருக்கு. அது எந்த நோயினால் இருக்கலாம், எந்த வாதையினால் இருக்கலாம், எந்த வியாதினால் இருக்கலாம். வாதிப்பேன், தண்டிப்பேன். அப்போ ஒரு குடும்பத்திலே வியாதியோ விளைவினமோ வருது அப்படின்னா முதல்ல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் யோசித்து பார்க்கணும்.
கர்த்தருக்கு முதல்ல அந்த குடும்பத்துல ஆராதனை செய்யறாங்களா? கர்த்தருக்கு ஆராதனை செய்தால் வாதைகள் நிப்பாட்டப்படும். யாத்திராமத்திலே அடிக்கடி தேவன் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனா இருதயம் கடினமாயிட்டே இருக்கு. இந்த முறை நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். ஒருவேளை நீ ஆராதனைக்கு விட மாட்டேன்னு சொன்னால் பூமி எங்கும் என்னை போல வேறு ஒருவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு. நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன், சகல அதிகாரம் உள்ள தேவன், நம்மளை சிருஷ்டித்தவர், நம்மளை படைத்தவர். நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு திறந்து இருக்கா, நேரா சர்ச்சுக்குள்ள போயிருங்க. நம்ம குடும்பம் ஆசிரியப்படும். சில குடும்பத்துல சொல்லுவாங்க, பிரதர் நான் சர்ச்சுக்கே போக முடியல பிரதர் அப்படிம்பாங்க. என்னன்னு கேட்டா எங்க வீட்டுல என்ன ரசிக்கப்படல அப்படிம்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான் சர்ச்சுக்கு போறாங்க. அதுவும் சில குடும்பத்துல போகாம இருக்காங்க. தேவனை தேடினால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். ஆலயத்துல நாட்டப்பட்ட பிள்ளைகள் தான் ஆசீர்வாதம், மிகுந்த கிருபையோடு என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பம் ஆலயத்துக்கு போகுது அப்படின்னா மிகுந்த கிருபை அவங்களுக்கு. ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் செழிப்பு, நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். நம்ம ஆலயத்துக்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கையில டோட்டலா மாறும். சில குடும்பத்துல வீட்டுல பிரச்சனை போராட்டம் வந்த உடனே எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு மட்டும் போகாம இருப்பாங்க. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? ஆராதனைக்கு ஒருவேளை போக விடாது இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில எப்படிலாம் தண்டனை வருது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் அப்படின்னா எந்த டைப்னாலும் வியாதி இருக்கலாம், அப்படிதான் போட்டிருக்கு. அப்புறம் வாழ்க்கையில பார்த்தா நிம்மதியே இருக்கு. சகலவித வாதைகளையும் உன் இருதயத்துக்குள்ள வந்துடும். இருதயத்துக்குள்ள பார்த்தா நிம்மதியே இருக்காது. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருப்பாங்க, நிம்மதியே இருக்காது. என்ன காரணம்? மெய்யான தேவன் இன்னும் தொழுது கொள்ளல. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பம் பின்பற்றும் போது அவங்க இருதயத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும். எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போன பிள்ளைகள் தான், ஆனால் இப்பொழுதோ விக்கிரத்துக்குள்ள போய் அவனோட வாழ்க்கையில கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. நிம்மதி இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிரத்துக்குள்ள போயிருந்தாங்க. விக்கிரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் வேதனை தான் இருக்கும். நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. ஏன்னா அங்க கர்த்தர் இல்லை. கர்த்தர் இல்லாத இடத்துல ஒரு மனுஷன் இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் எந்த நாட்டுல இணைந்திருக்கிறீங்களோ ஆராதிக்கிறதுக்கு உங்களுடைய முழு இதயத்தை அர்ப்பணிச்சிருங்க. குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ ஆலயத்துக்கு கூட்டு போயிருங்க. தேவன் அந்த தலைமுறை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நாங்க விக்கிரத்துல இருக்கோம், எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு உள்ள செய்தியை நாம் தியானிக்கும் போது நீங்க கண்டிப்பா புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேற ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு. இந்த முறை நான் சகலவித வாதைகளையும், முதல்ல சகலவித வாதை, இரண்டாவது இருதயத்திலும், இந்த வாதை எங்க வருதுன்னா இருதயத்திலும், மூணாவது ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். சகலவித வாதைகளையும் அனுப்புவேன் என்கிறார். இதெல்லாம் எதுக்கு? ஆராதனை செய்ய ஜனங்களை போக விடலை. அந்த ஒரே ஒரு காரணத்தினால மறுபடியும் தண்டனை வந்துகிட்டே இருக்கும். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி அழிஞ்சே போயிருவாங்க. ஒரு குடும்பம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் மட்டும்தான்
அழகா உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர் தான் நமக்கு ஜீவன், அவர் தான் நமக்கு தீர்காயுசுமானவர். அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்ம வரும்போது அழகா சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இயேசு கிறிஸ்துவோட வழியில ஒரு மனுஷன் நடந்தாச்சு அப்படின்னா நேரா நித்திய ஜீவன் தான். ஏன்னா கை கொள்ளணுமா? இந்த கடைசி காலத்துல விசுவாசம் விசுவாசம் விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், தானும் செய்வான். அதனால ஆவிக்குரிய பிள்ளைகள் கர்த்தரை தொழுது கொள்ள யாரெல்லாம் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ பக்கத்துல சர்ச்சுக்கு புறப்பட்டு போறதுக்கு வாழ்க்கையில் அர்ப்பணிங்க. தேவனை தேடுங்க, தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்திலே கேட்க மாட்டாங்க. வசனம் எப்படி எதுவும் எழுதப்பட்டிருக்கு, நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். தண்டனை பைபிள்ல இப்படிலாம் வசனம் இருக்கு. காலவேளையில நம்ம ஜெபிக்க போயிடும், கேளுங்க. தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போகும்போது செல்போன்ல ஒரு ஓரமா வச்சிருங்க. ஏன்னா நிறைய இடத்துல இப்போ சர்ச்சுக்குள்ள செல்போன் தான் கையில இருக்கு, பாட்டு புக்கு இல்லை, பைபிள் இல்லை. இப்போ அப்படி போயிட்டு பலிபடத்துல பார்த்தா ஷூ போட்டு இருக்கிறாங்க. இப்படி கடைசி காலத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு 1000 காரியம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை குறித்து ஒரு பயம் எங்க போச்சு? இதெல்லாம் கடைசி காலத்துல இல்லை. அந்நிய அக்கினி ஆலயத்துக்குள்ள கொண்டு வராங்க. அந்நிய அக்கினி இருந்துச்சுன்னா அப்புறம் சாம்பலா போயிடுவாங்க. அதனால கடைசி காலத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம கிருபையின் காலம்தான், புதிய உடன்படிக்கை தான், ஆசீர்வாதம் தான், எல்லாம் சரிதான். இதனோட வார்த்தை கீழ்ப்படிந்து மனம் திரும்பினா மட்டும்தான், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் உங்க பிள்ளையோட நீங்க பேசியிருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். எங்க வாழ்க்கை கர்த்தர் பிரியமானபடி இருக்கணும். எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட தங்கிருங்க. தேவனர்களே அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பண்டக சாலை திறந்து, வானம் திறந்து ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் கூட இருந்து அவங்களுடைய சந்ததி பழகி பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் வருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே என்னென்ன காரியத்திலே குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சுங்க. கர்த்தர் பரிபூரணம் ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்தில் இக்கட்டான சூழ்நிலைகளோ அந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்க. விழித்திருந்து ஜெபிக்க கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. ஆவியில உற்சாகத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல பலவீனம் இருக்கோ, குறைகள் இருக்கோ, குற்றங்கள் இருக்கோ, கல்வாரி அன்பினால நிரப்புங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்க. பிறந்த நாள், திருமண நாள் அப்பா எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. கர்ப்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் பரிபூரணம் ஆசீர்வதிங்க. தேவனர்களே அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். சமாதானத்தை கட்டுங்கப்பா. நிறைய குடும்பத்துல வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க இருக்கிற பகுதியில ஆலயத்துக்கு போக கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்திலே அப்பா திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கண்ணீர் கஷ்டங்கள் எங்க இருக்கோ அந்த இடத்துல கர்த்தர் வெளிப்பட வேண்டும். உங்க பிள்ளைகள் சுகம் தாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அது மாத்திரமல்ல, காலையில பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க. சில குடும்பத்திலே பல கிலோமீட்டர் போறாங்கப்பா. சில குடும்பத்திலே சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், முதியோர் யாரெல்லாம் இணையிருக்காங்களோ எல்லாரையும் உங்களுடைய ஜூனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, பிரைவேட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வியாபாரத்துக்காக ஜெபிக்கிறாங்க, கம்பெனிக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல பல டைப்ல வேலை பார்க்காங்கப்பா. எல்லாரையும் உங்களுடைய ஜூன்ல அப்படின்னு கர்த்தர் கூட இருங்க.
இந்த நாளைக்கு ஆசீர்வதித்தாங்க. கடன்ல கஷ்டப்படுகிற குடும்பத்தை கடனை மாற்றி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் ரத்த கொட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுக்கையில ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் இந்த இடத்துல இருக்கிறாங்களோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கிறப்பா. பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அபரோஜமான ஊழியக்காரப்பா கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் முருகே சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.